இந்த வீடியோ நீங்கள் அறிந்திடாத நியூட்ரான் ஸ்டார் மற்றும் பல்சார்கள் பற்றிய விடயங்களை கொண்டு வருது. முதல்ல நம்ம பார்ப்போம் எப்படி ஒரு நியூட்ரான் ஸ்டார் அல்லது பல்சார் உருவாகுதுன்னு சொல்லி. முதலாவது நீங்கள் ஒரு பெரிய நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆக குறைந்தது நமது சூரியனை மாதிரி 8 மடங்கு பெருசாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நட்சத்திரம் தனது வாழ்நாளை முடித்து கொண்ட பிறகு என்ன செய்யும்? சுப்பர்னோவாவாக வெடித்து சிதறும்னு உங்களுக்கு தெரியும். இந்த சுப்பர்னோவாவாக வெடித்து சிதறுவது எங்கு தெரியுமா? அதன் மையத்தில் மிகப்பெரிய ப்ரெஷர் ஏற்பட்டு அதன் சுற்றியுள்ள பகுதிகள் தான் இவ்வாறு வெடித்து சிதறி விண்ணில் விசிறப்படும். அந்த மையத்தில் உள்ள அந்த மிகவும் டென்ஸான அந்த கோர் பகுதி இருக்கிறது தானே, அது அப்படியே தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் மிகவும் கனமான நட்சத்திரமாகவும் மிக மிக பெரிய நட்சத்திரமாகவும் இருக்கும் போது அது பிளாக் ஹோலாக மெதுவாக உருமாறும். அங்குதான் ஒரு பிளாக் ஹோல் உருவாகின்றது. அந்த பிளாக் ஹோல் என்ன செய்யும் என்றால், அது மிகப்பெரிய ஈர்ப்பு விசை காரணமாக டைம் அண்ட் ஸ்பேஸை வளைத்து ஒரு வினோதமான ஒரு பிரதேசத்தை உருவாக்கி கொண்டு இருக்கும். சற்று அந்த நட்சத்திரத்தின் கனத்தன்மை குறைவாக இருக்கும் போது அங்கு பிளாக் ஹோல் ஒன்று உருவாக மாட்டாது. இரண்டாவது பிளாக் ஹோலை விட இரண்டாவது மிகவும் ஒரு அதிர்ச்சியான மிகப்பெரிய மிகவும் விசையுள்ள ஒரு பொருளான நியூட்ரான் ஸ்டாரை அது உருவாக்கும். இந்த நியூட்ரான் ஸ்டாரின் விசேஷமான தன்மை என்னவென்று சொன்னால், மிக சிறிதாகத்தான் இருக்கும். ஏறத்தாழ ஆகக்கூடியது 20 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்குமாம். அது 20 கிலோமீட்டரில் அளவு தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு மெட்டீரியலை நம்ம எடுத்துக்கொண்டால் நமது சூரியனை விட பாரமாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் 20 கிலோமீட்டர் எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான சூரியன்களை விட பாரமாக அந்த ஒரு சிறிய வடிவில் உள்ள அந்த நியூட்ரான் ஸ்டாரே இருக்கும். அதிக சக்திகளையும் அது மிக சிறிய ஒரு பரப்பில் அடக்கி வைத்து கொண்டிருப்பது தான் இதற்கு காரணம். அதாவது மிகப்பெரிய நட்சத்திரத்தில் அந்த வெடிப்பில் இருந்து அதன் மையம்தான் நியூட்ரான் ஸ்டாராக உருவாகியுள்ளது. அப்படின்னு சொன்னால் அந்த நட்சத்திரத்தில் உள்ள எல்லா ஏறத்தாழ அனைத்து பொருட்களும் அந்த மையத்தில் தான் இருக்கும். அனைத்து பொருட்களையுமே அந்த நியூட்ரான் ஸ்டார் உள்ளடக்கி இருக்கின்றது சிறிய ஒரு பகுதியில் என்று பார்த்தால் பாருங்கள். ஏறத்தாழ பிளாக் ஹோலை விட குறைவாக ஆற்றல் மிக்கது என்றாலும் மிகப்பெரிய ஆற்றலை தான் அது வெளியிடுகின்றது. இதன் எடை மிக மிக அதிகம். இதன் பரப்பு தான் சிறியது, 10 to 20 கிலோமீட்டர். ஆனால் அதன் எடையை எடுத்துக்கொண்டால் மிக 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 அதிகம். பில்லியன் கணக்கான டன்கள், சூரியனை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியது. அடுத்தது அதன் விசை மிகவும் பெரிது. ஒளி கூட பிளாக் ஹோல் மாதிரி தான், இங்கிருந்து கூட ஒளி வெளியேறக்கூட முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு விசையை அது கொண்டிருக்கும். அடுத்தது இதில் ஒரு சூப்பர் ஃப்ளூட் என்ற ஒரு அம்சம் காணப்பட்டு இருக்கின்றது. சூப்பர் கண்டக்டிங் என்ற இன்னொரு இயல்பும் காணப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் இதில் உள்ள அந்த சூப்பர் ஃப்ளூட் என்ற அந்த அம்சமானது மிக சக்தி வாய்ந்தது, பிரபஞ்சத்தில் வேறு எங்குமே இல்லாதது. அது மாதிரி சூப்பர் கண்டக்டிங் என்றால் மிக 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 சிறிய பரப்பில் பெரிய விடயங்களை ஒடுக்கி வைத்து கொண்டிருப்பது. இது நியூட்ரான் ஸ்டார்களுக்கு மட்டுமே உரியது. அடுத்ததாக பல்சார்கள் என்றால் என்ன என்று பார்த்தால், இது ஒரு நியூட்ரான் ஸ்டார் வகைதான். இப்பொழுது நம்ம பார்த்தா எப்படி ஒரு நியூட்ரான் ஸ்டார் உருவாகும் என்று. அந்த நியூட்ரான் ஸ்டார் உருவான பிறகு சில நியூட்ரான் ஸ்டார்கள் என்ன செய்யும் என்றால் மிக 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 வேகமாக சுற்றத் தொடங்கும். அவ்வாறு சுழலுகின்ற நியூட்ரான் ஸ்டார்களுக்குத்தான் பல்சார்கள் என்று கூறுவாங்க. இந்த பல்சார் என்ற பெயரிலேயே பைக்குகள் வந்துவிட்டன, மோட்டார் பைக்குகள். ஆனால் உண்மையான பெயர் இந்த பல்சார் என்பதில் இருந்து தான் அவர்கள் எடுத்து உள்ளார்கள். ஆகவே மிக வேகமாக சுழலும் நியூட்ரான் ஸ்டார்கள் தான் பல்சார்கள். ஒரு நொடிக்கே 100 to 1000 முறை வரை சுழலுமாம். இதனால் அதன் லைட் விட்டு விட்டு வருவதாக தோன்றும். மிக தொலைவில் உள்ள நியூட்ரான் ஸ்டார்களிலிருந்து வரும் லைட் கூட எமது பூமியை வந்தடையும். அது அதிவேகமாக சுற்றுவதன் காரணமாக, அதாவது நியூட்ரான் ஸ்டார்கள் என்றால் அந்த நியூட்ரான் ஸ்டார்களாக உள்ள பல்சார்களின் லைட் ஆனது. மற்றும் இந்த பல்சார்கள் மிக 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 வலுவான மின்னலைகள் மற்றும் ரேடியோ சிக்னல்களை வெளியிடும். இவ்வாறான வலுவான ரேடியோ சிக்னல்கள் பிரபஞ்சத்தில் எங்குமே வெளியிடப்படாது. ஏனென்றால் இந்த பல்சார்கள் எப்பொழுதுமே பல்சேட் பேட்டர்ன் உண்டு. பல்சேட் என்றால் அது மிக ஸ்பீடாக சுழல்வதன் காரணமாக வெளியேறும் அந்த சமிக்ஞைகளுக்கு கூறுவார்கள். எனவே பல்சார்கள் என்பவை உண்மையில் நியூட்ரான் ஸ்டார்களில் ஒரு வகைதான். அது மிக வேகமாக சுழல்கின்றன. அடுத்து இன்னும் ஒன்று உண்டு, மெக்னா ஸ்டார் என்று கூறுவாங்க. மெக்னா ஸ்டார் என்று கூறுவது இது ஒரு பல்சார் வகைதான். அந்த பல்சாரில் அதிகமான மெக்னட்டிசம் காணப்படும், அதாவது காந்தப்புலமும் காணப்படும். ஆகவே ஒரு
ஒரு நியூட்ரான் ஸ்டார் சாதாரண நியூட்ரான் ஸ்டாராக இருந்து அது சுழலத் தொடங்கும் போது பல்சார் என்றும், அந்த சுழலும் பல்சார் அதிகமான காந்தப்புலத்துடன் சுழலும் போது மெக்னா ஸ்டார் என்றும் கூறப்படும். இந்த மெக்னா ஸ்டார்களில் காணப்படும் எக்ஸ்ரே ரேடியோ கதிர்கள் பல்சார்களை விட மிக அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோவில் நாம் 3 பதங்களை கொண்டு வந்தோம். நியூட்ரான் ஸ்டார், பல்சார் மற்றும் மெக்னா ஸ்டார். அவை எவ்வாறு உருவாகின்றன, அவற்றின் முக்கியத்துவம் என்ன போன்ற விடயங்களை கொண்டு வந்தோம். இது மாதிரியான வானியல் தொடர்பான அற்புதமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்க.